வணக்கம். இந்த பதிவு ஐரோப்பாவில் இருக்கும் பெல்ஜியம் என்னும் நாட்டை பற்றியது. போன மாதம் நான் அங்கே போயிருந்தேன். இது ஒரு ரொம்ப அழகான நாடு. பொதுவாகவே அவங்க ஊரை ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க, சுத்தமாக வச்சுருக்காங்க. இப்போ பெல்ஜியத்துக்கு வருவோம். பெல்ஜியம் ஒரு ஒரு 1,17,00,000 உள்ள மக்கள். அதாவது அக்டோபர் 23 உள்ள டேட்டா. முக்கியமான நகரங்கள் பார்த்தோன்னா பிரசல்ஸ், ஆண்ட்வர்ப், கென்ட், சார்லாய், இந்த மாதிரி நகரங்கள். அது தவிர டூரிசம் பார்த்திங்கன்னா பிரசல்ஸில் அற்புதமான மியூசியம்ஸ், என்ன அழகான பேலஸ், அதை அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை நம்ம குறிப்பாக சொல்லணும். அப்புறம் ப்ரூக்ஸ், இன்னொரு பழைய டவுன் ஒன்று. அப்புறம் ஆண்ட்வர்ப், கென்ட், இதெல்லாம் டூரிசம் அட்ராக்ஷன். அதாவது 1,17,00,000 உள்ள மக்கள் தொகை கொண்ட நாட்டில் 1 கோடி மக்கள் டூரிஸ்ட் மட்டுமே வராங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். டூரிசம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏர்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய ஜிடிபி பார்த்திங்கன்னா அதில் 77% சேவைகள் தான். மீதி இண்டஸ்ட்ரி 22, கடைசியில் 1% தான் விவசாயம். இவங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட், இப்போ நீங்கள் பழைய ஆளுங்க தான் சொல்லுவாங்க, பெல்ஜியம் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் ஒர்க்குக்கு பெல்ஜியம் ரொம்ப ஃபேமஸ். அதை நம்ம கண்கூட இப்போ போகும்போது பார்க்க முடியுது. அடுத்தது அவங்களுடைய டைமண்ட் ப்ராசஸிங், அதுவும் ரொம்ப ஃபேமஸ். அந்த பெல்ஜியம் கட்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ விசா ஷெங்கன் விசா வேணும். இந்த நாட்டில் நமக்கு என்ன, இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி வியாபார வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நல்லா போகும். அப்புறம் ஹோம் டெக்கரேஷன்ஸ், ஸ்டீல், மெட்டல் ஒர்க்ஸ், ரெடி டு ஈட் மீல்ஸ், மெடிக்கல் டிவைசஸ், இதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இந்த குறிப்பாக நான் சொல்கிறது இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் அதிகமான டூரிஸ்ட் இருக்கிறதுனால நாம் இங்கே அந்த இடத்துக்கு போய் இப்படி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரிலாம் நடத்தி அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அறிமுகப்படுத்தணுன்னா அதிகமான நம்ம வியாபாரத்தை நம்முடைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பீப்புளுக்கு கொடுக்க முடியும். இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஆனால் இது அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது சஸ்டெயின்டாக இருக்கணும். ஏதோ ஒரு தடவை போகணும் வரணுன்றது இல்லாமல் இங்கே இருக்கிற பெல்ஜியம் அம்பாசிடரையோ இல்லை வெளிநாட்டில் பெல்ஜியம் இருக்க நம்முடைய இந்தியன் அம்பாசிடரையோ கான்டாக்ட் பண்ணி ஃபியோ மூலமாகவோ இல்லை எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் மூலமாகவோ அங்கே ஒரு எக்ஸிபிஷன்லாம் நடத்தணுன்னா நல்லதொரு வாய்ப்பை நம்முடைய இவங்களுக்கு கொடுக்க முடியும். குறிப்பாக நான் இன்னொன்று சொல்லணுன்னா, ரெடிமேட் கார்மெண்ட் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். ஆனால் பிரசல்ஸில் நான் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். பிரசல்ஸ்லேயோ இல்லை வேறு எங்கே மற்ற இடத்துல இந்த கென்ட், அப்புறம் ப்ரூக், இந்த இடத்துலலாம் ஒரு கடையில் கூட இந்திய துணியை நான் பார்க்கவே கிடையாது. நான் பார்த்ததெல்லாம் எங்கே பார்த்தாலும் பங்களாதேஷ் துணிகளை தான் பார்க்க முடிஞ்சுது. பங்களாதேஷ் ஆளுங்க கடையே வச்சுருக்காங்க. அந்தந்த இடத்துலலாம் கடை வச்சுருக்காங்க. ஒரு நல்ல பெரிய வியாபாரத்தை பார்க்குறாங்க. தரம், இந்த குவாலிட்டி கூட ரொம்ப அற்புதமாக இருந்தது. பங்களாதேஷினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கும். ஆனால் சமீபத்தில் பங்களாதேஷில் நடந்திருக்கிற இந்த ஒரு பிரச்சனையினால் நம்முடைய இந்திய டெக்ஸ்டைல் இவங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரியதொரு வாய்ப்பு இருக்கும். இந்த வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிறோம். அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் சரி, நம்ம ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஹேண்ட்லூம், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியும் சரி, அந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா பெரிய வியாபாரத்தை நம்மளால் பார்க்க முடியும். தேங்க்யூ.